ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்தவேத்யாய குரவே புத்திசாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 2வது அத்தியாயம் வரைக்கும் முடிச்சு 2வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை பார்த்து அடுத்து 3வது அத்தியாயம் நுழையிறதுக்கு முன்னாடி 3வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்றது, அதாவது ஒரு டபுள் ப்ரொமோஷன்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதாவது 2வது அத்தியாயத்துப்படி முதல்ல நமக்கு ஆத்மாவை பற்றின ஞானம், அப்புறம் பற்றில்லாமல் கர்மயோகத்தை செய்யணும், அதனால மனத்தெளிவு ஏற்படுது, அந்த மனத்தெளிவு ஏற்படக்கூடிய அந்த நிலைமையில் ஞான யோகத்தை செஞ்சு ஆத்ம சாட்சாத்காரம்னு பார்த்தோம். இது 3வது அத்தியாயத்தில் இன்னுமே தான் சொல்ல போகிறாரு. ஆனால் அது என்னன்னு பார்த்துக்குறோம். நம்ம ஆத்மாவை பற்றின ஞானம், அதோட பற்றில்லாமல் கர்மயோகம், அந்த கர்மயோகத்தை செய்ய மனத்தெளிவு, ஆத்ம சாட்சாத்காரம்னு நேரம் போயிடும். நடுவில் அந்த ஞான யோகம்ன்றதே இல்லை. ஏன்னா அந்த கர்மயோகத்தோடையே அந்த ஞானமும் அடங்கி இருக்குன்றது தான் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம போன தொடரில் பார்த்தோம். இப்போது முதல் 2 ஸ்லோகங்கள் பார்க்குறோம். ஏன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். ஏன்னா இது வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டார் இல்லையா பகவான். கடைசியில் கர்மயோகத்தை பற்றி எல்லாம் சொல்லி ஞான யோகத்தை பற்றி எல்லாம் சொல்லி 2வது அத்தியாயம் அந்த ஒரு மாதிரியாக முடியுதுன்ற மாதிரி பார்த்தோம். இப்போ எப்போதுமே நம்ம யார்கிட்டான்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம், நம்ம சொல்கிற வரைக்கும் முடிச்சிருவோம். அடுத்து அவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் நம்ம தொடர்றதும் தொடராதும் இல்லையா. அதுபோல் நம்மளும் யோசிக்கலாம். ஏதோ அர்ஜுனன் கேள்வி கேட்குறா, சரி நல்லது சொல்லணும், சரி ஆத்மாவை பற்றி கர்மயோகம் ஞான யோகம் எல்லாரும் சொல்லியாச்சே போதாதா அப்படின்னு பார்த்தா இல்லையே, அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகம் தெளியவில்லை. ஏன்னா சந்தேகன்றது மட்டும் விடக்கூடாது, அதை அப்படியே நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சந்தேகத்தை முழுமையாக தீர்த்து வைக்கணும். ஏன்னா அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது, அது இந்த கேள்விகள் மூலமாகவே நமக்கு தெரிய வரும். முதல் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஜனார்தன, ஹே ஜனார்தனனே, கிருஷ்ணருடைய இன்னொரு பேர் ஜனார்தனன்றது. ஜனார்தனனே, ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன, கர்மத்தை விட புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஞான யோகம்தான் உயர்ந்தது. புத்தி மதா புத்தி, தே மதா புத்தி, ஞான யோகம்தான் உயர்ந்தது அப்படின்றது உன்னுடைய எண்ணமாக இருந்தால், மதா புத்தி தே மதா புத்தி, அதாவது கர்மயோகத்தை காட்டிலும் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான யோகம்தான் உயர்ந்தது அப்படின்றது உன்னுடைய எண்ணமாக இருந்தால், ஜ்யாயசி சேத் அப்படியாக இருந்தால், கர்மணி கோரே கோரமான கர்மயோகத்தை கிம் மாம் நியோஜசி, அதுக்குள்ளே எதுக்கு என்னை பிடிச்சி தள்ளுற அப்படின்ட்டு அர்ஜுனனோட கேள்வி. அதாவது அர்ஜுனனுக்கு இன்னும் புரிய வரல. ஏன்னா போன அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றியும் சொல்லிட்டு வராரு பகவான், ஞான யோகத்தை பற்றியும் சொல்லிட்டு வராரு. இப்போ என்ன தான் நீ சொல்ல வரன்ற மாதிரி அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. அதனால தான் அர்ஜுனன் கேட்குறா, கர்மயோகத்தோட ஞான யோகம் தான் சிறந்ததுன்னு நீ சொல்ல வரியா? அப்படி அதுதான் சிறந்ததுன்னு நீ சொல்ல வர, அதுதான் உன்னுடைய அபிப்பிராயமாக இருந்தா இந்த கோரமான கர்மயோகத்தில் ஏன் என்னை பிடிச்சி தள்ளுற அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறார். கோரமான கர்மயோகம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல அர்ஜுனனுடைய கர்மம் என்ன, யுத்தம் செய்கிறது இல்லையா, எல்லாரையும் கொலை செய்யறதுன்றனால கோரமானதுன்னு சொல்கிறோம். மற்றபடி நம்ம எல்லாருக்கும் எல்லாம் கர்மயோகம் கோரமானதில்லை. அந்த இடத்துல அர்ஜுனனுடைய மனநிலை அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி கேட்குறான். அடுத்து தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் என்ன கேட்குறாரு, 2வது ஸ்லோகம். व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. மே புத்திம், என்னோட அறிவை, வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன 2 முரண்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்களால் குழப்புதே அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறாரு. புத்திம் மோகய சீவ, என்னோட புத்தி கலங்கம் அடையுது.
தத்து ஏக்கம் வத, அதனால ஒரு விஷயத்த சொல்லு. ஏன எதனால, நிச்சித்திய உறுதியா கண்டிப்பா, ஸ்ரேயக அகம் ஆப்னுயாம் நல்லதை நான் அடைவேனோ. அதாவது அர்ஜுனன் என்ன சொல்லுவாருன்னா, கர்மயோகத்தை பற்றியும் சொல்கிற நீனு, ஞான யோகத்தை பற்றியும் சொல்கிற, 2 விதமான விஷயங்களை பற்றியும் சொல்லி எனக்கு மனசு வந்து கலங்குது, இப்போது எனக்கு குழப்பமாகுது. அதனால் ஏதானும் ஒன்று சொல்லு. ததேக்கம் வத நிச்சித்திய, உன்னை உறுதியாக சொல்லு. எதனால எனக்கு நல்லது வருமோ அதை நீ எடுத்து சொல்லுன்னு திரும்பவும் அர்ஜுனன் என்ன சொல்கிறார், நான் சண்டை போடவா வேண்டாமான்னு டைரெக்டாக கேட்கவே இல்லை. எனக்கு எது நல்லதோ அதை எடுத்து சொல்லு அப்படின்றதுனால தான் பகவான் நல்லதை எடுத்து சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அர்ஜுனன் டைரெக்டாக நான் சண்டை போடவா வேண்டாமான்னு கேட்கல. தான் குழப்பத்தில் இருக்கிறதுனால, நான் குழப்பத்தில் இருக்கேன்னு அவரே ஒத்துக்கிறாரு. இந்த இடத்துலையும் சொல்கிறாரு, புத்திம் மோகய சீவ, எனக்கு புத்தி வந்து எனக்கு குழம்பி இருக்குது, கலங்கி இருக்குது. அதனால் எனக்கு 2 விதமான விஷயங்களை சொல்லாமல் ஏதானும் ஒன்று எடுத்து சொல்ல, அது எனக்கு நல்லதாக இருக்கட்டும். அதனால் நான் நல்லது அடைவேனோ அந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லு அப்படின்ட்டு அர்ஜுனன் வந்து கேட்குறார். பகவான் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.